முதலமைச்சர் விஜயோட தாவேகா கட்சி பாஜகவோட ஜெராக்ஸ் காப்பி, பாஜகவோட பி டீம்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. அது உண்மையாகிற மாதிரி இப்போ சட்டப்பேரவையோட கூட்டத்தொடர்ல பயங்கரமான விஷயங்கள், அதாவது வரலாற்றிலேயே இல்லாத விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் அவர் பாஜக காரர்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆர்.என். ரவி அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக அரசு கொடுத்த ஆளுநர் உரையில படிக்கும்போது பெரியாருங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு பெரிய பிரச்சனை பண்ணாரு. ஆனா இப்ப அதே பிஜேபியோட பின்புலம் கொண்டவரா இருக்கக்கூடிய ஆளுநர் அல்லேகர் என்ன பண்ணிருக்காருன்னா, தாவேகாவோட கொள்கை தலைவர்களை படிக்கும்போது பெரியாரும் அவங்களோட கொள்கை தலைவரா இருக்காரு. அந்த வார்த்தைய ஆளுநர் அல்லேகர் வாசிச்சுட்டு குறிப்பா என்ன தெரியுமாங்க சொல்றாரு, அதாவது உங்களோட கொள்கை தலைவர்களை நான் சொல்லும் போது தமிழ் தெரியாம நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது ஆளுநர் தன்னோட சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல மன்னிப்பு கேட்கறதெல்லாம் வரலாற்றிலேயே நடக்காத விஷயம். இந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படிங்கறத சொல்லவல்ல, இன்னும் எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோல விரிவா பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜயோட கட்சி தாவேகா பாஜகவோட பி டீம் தான் நம்ம பாயிண்ட் போட்டு பாத்திரலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கிறது என்னன்னா, வரலாற்றிலேயே இல்லாத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஆளுநர் உரை சட்டப்பேரவையில நடக்கும்போது ஆளுநர் உரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், இறுதியில தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இப்படி இருக்கிறப்போ இப்போ வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு புதிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, அதாவது ஆளுநர் உரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க, அடுத்ததுமே தேசிய கீதம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி ஆளுநர் உரை முடிஞ்சப்புறமும் தேசிய கீதம் பாடியிருக்காங்க. ஆக மொத்தத்துல 2 தடவை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, முன்னாடி நடந்த ஆளுநர் அல்லேகர் பங்கேற்ற தாவேகா ஃபங்க்ஷன்ஸ்ல தொடர்ந்து தேசிய கீதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டனால கடுமையான கண்டனங்கள் எழுந்துச்சு. என்னடா அது பெரிய தலைவலியா போச்சு அப்படின்னு விஜய் என்ன பண்ணாருன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பாஜகவை எதிர்க்க மாட்டோம் எப்படி இருந்தாலும், அதே சமயம் இங்க இருக்கவங்களையும் சமாளிக்கணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அதாவது சும்மா ஒப்புக்கு சப்பானியா தமிழ்தாய் வாழ்த்தா ஃபர்ஸ்ட் பாட வச்சுட்டு பாஜக கோச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அதையும் ஆளுநர் உரைக்கு முன்னாடியே தேசிய கீதத்தை பாட வச்சுட்டு, அதே மாதிரி ஆளுநர் உரை முடிஞ்சப்புறமும் தேசிய கீதத்தை பாட வச்சிருக்காங்க. அதாவது நீங்க ஒருவேளை புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வர மாதிரியே இருக்கு, விஜய் அவர்கள் புது ரூல்ஸ் கொண்டு வர மாதிரியே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், ஆளுநர் உரை தொடக்கத்துல எப்படி தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சோ அதே மாதிரி தானே இறுதியிலேயே நடந்திருக்கணும். அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கணும். ஆனா அந்த மாதிரி நடக்காம பாஜகவோட மனசு கோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேசிய கீதத்தையும் முதல்ல பாட வச்சுட்டு இறுதியிலையும் தேசிய கீதத்தை பாட வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்தே தெரியுது பாஜகவோட பி டீம் தான் தாவேகாங்கிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா. செகண்ட் பாயிண்ட், இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆகிடக்கூடாது, எந்த புது கட்சியும் தமிழகத்துல ஆளக்கூடாது, குறிப்பா பாஜகவை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும், இங்க இவங்களுக்கு தொங்கு சட்டசபை தான் அமைய போகுது, இந்த கேப்பை பயன்படுத்தி எப்படியாவது பாஜகவை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில என்ன பண்ணாரு, விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக விடாம இந்த ஆளுநர் அல்லேகர் தான் 5 தடவை அலைய விட்டாரு. அப்படி அலைய விட்டவரு இப்போ விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அந்த டெல்லிக்கு போயிட்டு வந்தப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஆளுநருக்கும் விஜய்க்கும் சுமூகமான சூழல் நிலவி இப்ப பார்த்தா ஆளுநர் அல்லேகர் தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஆளுநர் உரைய அப்படியே அச்சு பெசராம படிச்சிருக்காருங்க. இதெல்லாம் வரலாற்றிலேயே நடக்காத சம்பவம் ஒன்னா இருக்கு. விஜய் அவர் ஆட்சி அமைய கூடாதுன்னு பிரச்சனை பண்ண அதே ஆளுநர் அல்லேகர் தான் விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்புறமா அவரை ஆதரிச்சு அப்படியே ஆளுநர் உரைய காப்பி பேஸ்ட் பண்ணி படிச்சு வச்சிருக்காரு. சோ இதுல இருந்தும் நம்மளுக்கு தெரியுது ஒருவேளை பாஜகவோட பி டீம் தான் தாவேகா இருக்குமா அப்படிங்கிறது. மூணாவது என்னன்னா, இந்து சமய அறநிலைத்துறைய முழுசா நாங்க மாற்றி அமைச்சு கோயில் நிதியா கோயிலுக்கே வர்ற மாதிரி பண்ணுவோம்
பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இதனால என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய அதன் காசுல இயங்கக்கூடிய பள்ளி, கல்லூரி, சில முதியோர் இல்லங்கள் எல்லாமே முடக்கப்படும். அதுல பயனடையக்கூடிய ஏழை எளிய மாணவர்களோ ஏழை முதியோர்களோ பாதிக்கப்படுவாங்க. சரி, இதனால கோயில் நிர்வாகத்துக்கு என்ன லாபம் அப்படின்னா, கோயில் நிர்வாகத்தோட காசு கோயிலுக்கே போச்சு அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனா கோயில்ல ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அதுக்கு செலவழிப்பாங்க, அப்புறம் அன்னதானம் போறதுக்கு செலவழிப்பாங்க. இந்த மாதிரி கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு தான் செலவழிப்பாங்க. அது செலவழிக்கட்டும். ஆனா அதுல ஒரு பங்கா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை மூலியமா நடக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் காலேஜஸ்க்கும் முதியோர் இல்லங்களுக்கும் இனிமே ஃபண்டு போகாது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசமான செயல். இந்த செயலை எதிர்பார்த்துதான் பாஜகவும் ஏங்கி இருந்தாங்க. அதாவது பாஜகவோட கொள்கை என்னன்னா கோயிலோட காசு கோயிலுக்கே போகணுங்கிறதா. இப்படி பாஜக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கோரிக்கையை தாவேக அரசு தன்னோட ஆளுநர் உரையில இடம்பெற வச்சிருந்தாங்க. இது 3வது பாயிண்டா. 4வது பாயிண்டா என்ன சொல்லப்படுதுன்னா, ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணக்கூடிய வகையில சில முக்கியமான வாசகங்கள் எல்லாமே அந்த ஆளுநர் உரையில இருந்துச்சு. குறிப்பா புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்காது, மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்காது, சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்தே ஆகணும், ஒன்றிய அரசு நிதி பகிர்வை கொடுக்கலனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட தமிழக அரசு தயாரா இருக்கும். இப்படின்னு பிஜேபிக்கு எகைன்ஸ்டான சில முக்கியமான கோரிக்கைகளையும் சில முக்கியமான அம்சங்களையும் அந்த ஆளுநர் உரையில தாவேக அரசு எழுதி கொடுத்திருந்தாங்க. அதான் ஆளுநர் அப்படியே படிச்சிருக்காருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபியோட சாராம்சம் கொண்ட ஆளுநர் ரவி பெரியாருன்னு ஒரு வார்த்தை இருந்தனாலேயே திமுக அரசோட ஆளுநர் உரைய படிக்காம போனாரு. ஆனா இங்க முழுக்க முழுக்க ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணக்கூடிய வகையில இருக்கிற தாவேக அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஆளுநர் உரைய அப்படியே ஆளுநர் வாசிச்சிருக்காரு. அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அதாவது திமுக அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு, திமுக உண்மையாவுமே மத்திய அரசை எதிர்க்கும். அவங்கதான் இவங்களுக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி எல்லாமுமே. ஆனா இந்த தாவேகா பொறுத்த வரைக்கும் சும்மா போலியா தான் பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னு பாஜகவுக்கே தெரியும். சோ அதன்படி பார்த்தா இப்படி சும்மா ஒரு பொது சபையில மத்திய அரசு எதிர்க்கிற மாதிரி நீங்க எதுங்க, ஆனா உங்களுக்கு அண்டர் டீலிங்ல நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சதா இந்த சில முக்கியமான வாசகங்கள் இருந்துச்சு. அதன்படி பாத்தீங்கன்னா சிம்பிளா உதாரணமா சொல்லணும்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக விட்டு வெளியே வந்துட்டு பாஜக பேசாத மாநில விஷயங்களையும் பாஜக மும்மொழி கொள்கையை திணிக்க கூடாது, பிஎம்ஸ்ரீயை திணிக்க கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை பாஜகக்கு எகைன்ஸ்டா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, அதுல இருந்தே தெரிஞ்சிச்சு பாஜக ஆர்எஸ்எஸோட 2500 அரசியல் பிரிவுல இந்த அண்ணாமலையோட கட்சி ஒண்ணு அப்படிங்கறத சிபிஐஎம் சண்முகம் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. அதுக்கேத்த மாதிரியே பாஜகவோட பி டீம்ல இல்ல டூப்ளிகேட் பாஜக தான் இந்த அண்ணாமலையோட கட்சின்னு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. சோ அந்த அண்ணாமலை அவர்கள் என்னதான் பாஜகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணி வருங்காலங்கள்ல பேசினாலும் இப்ப பேசிட்டு இருந்தாலுமே அதுல சும்மா லுலு லைக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும்ல. அதே மாதிரிதான் இப்போ விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறது திமுக எதிர்க்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சும்மா பொது சமயத்துக்கு பொதுவெளிக்கு நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் பாருங்கன்னு சொல்லி பேருக்கு எதிர்க்கிற மாதிரிதான் இருக்குதே ஒழிய ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற மாதிரி இல்ல. சோ இந்த மாதிரி சில முக்கியமான காரணங்கள்ல இருந்து தான் நம்மளுக்கு தெரிய வருது பாஜகவோட பி டீம் தான் தாவேகா, பாஜகவோட ஜெராக்ஸ் காப்பி தான் தாவேகான்னு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மையாகுதோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்மளுக்கு எழுது. ஆக மொத்தம் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பாஜகவுக்கு ஏற்கனவே விஜய் அவர்கள் பச்சை கொடி காட்டிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் உண்மையாகிற மாதிரி பச்சை கொடி என்ன பச்சை கம்பளமே விரிச்சு வரவேற்றுக்கிட்டு இருக்காருங்கிறதா நம்மளுக்கு தெரிய வருது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே பாஜகவோட ஜெராக்ஸ் காப்பி தான் தாவேகா தானு, அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல தான் தாவேகா ஈடுபட்டு இருக்கா? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.